ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 12 மணிக்கு தான் ஞாபகம் வருது. நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்லன்னு சொல்லிட்டு, சரி இருந்த சேமியாவை சூடு பண்ணி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாச்சு. என்னோடய ஃப்ரெண்டு உப்புமாக்கோ சேமியாக்கோ சக்கரை வச்சு நான் சாப்பிடுவேன்னு சொன்னால் ரொம்ப வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியெல்லாமா சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்தே உப்புமாக்கோ சேமியாக்கோ இந்த மாதிரி சக்கரை வச்சு சாப்பிட்டே பழகிருச்சு. சட்னி எல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி காலையில் ஸ்கூல் ரொட்டீன் மாதிரியே குழந்தைங்கள குளிக்க வச்சு எல்லா வேலையும் முடித்தேன். அப்படி இருந்தும் வீடு ரொம்ப அலங்கோலமாகிடுச்சு. கத்திட்டே இருந்தாங்க. எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல. ஆனால் பக்கத்தில் ஒரு சவுண்டும் வராது. நிறைய குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு என்னவோ இவங்க 2 பேரும் ரொம்ப கத்துற மாதிரியே இருக்கும். என்னவோ நம்மளை எதாவது நினச்சிருவாங்களோ, நம்ம வீட்டில் இப்படி கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அது எனக்கு பெரிய கில்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டேன்றனால லஞ்ச் ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரிட்ஜில் இருக்க காய்கறியெல்லாம் க்ளீன் பண்ணுற டே. சுரக்காய் வச்சு நார்த் இந்தியன் ஸ்டைலில் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணேன். இது நைட்டு சப்பாத்திக்கு அப்படியே ட்ரையாக பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 2 in 1 முடிச்சாச்சு. இது கடுகெண்ணில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட்ரூட் இருந்துச்சு. பீட்ரூட்டை கொஞ்சம் பொரியல் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வர வரைக்கும் கத்திகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா வந்த உடனே அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. எனக்கு திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் தெரியும். திங்கக்கிழமை ரொம்ப பரபரப்பாக ஸ்டார்ட் ஆகும். வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்பாடா ஸ்கூல் 2 நாள் லீவு, கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிக்கலாம், பொறுமையாக செய்யலான்ற மாதிரி. வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.